திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 1. சிவநேச செல்வர். பொழுது பொலபொலவென விடிந்து கொண்டிருந்தது. பசும்பொன் பாய் விரித்தது போல் எங்கும் படுக்கையாய் பறந்து விரிந்து கிடந்தது வயற்பரப்பு. மஞ்சள் வண்ணமாய் தாளோடு முட்டிய நெற்கதிர்கள் தலை சாய்ந்து படுத்து கிடந்தன. அவற்றின் அறுவடை 2 நாட்களில் தொடங்கிவிடும். வரப்புகளை ஒட்டி செல்லும் நீண்ட சிறு வாய்க்கால்களில் நீர்த்தாவரங்கள் பச்சை பசேலென்று படர்ந்து கிடந்தன. ஒட்டுமொத்தமாக நீர்த்தாவரங்கள் பச்சை பசேலென்று படர்ந்து கிடந்தன. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது மஞ்சள் வண்ண பட்டுச்சேலைக்கு மரகத வண்ண கரையிட்டு நெய்தது போல் இருந்தது அந்த காட்சி. மஞ்சள் வண்ண பட்டுச்சேலைக்கு மரகத வண்ண கரையிட்டு நெய்தது போல் இருந்தது அந்த காட்சி. வரப்புகளின் ஓரத்தில் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் நன்கு இடைவெளி விட்டு நின்று கொண்டிருந்தன கருவேல மரங்கள். மஞ்சள் வண்ண பூக்களால் அலங்கரித்து கொண்டிருந்த அவற்றின் சிறிய கிளைகளில் வரிசையாய் தொங்கிக் கொண்டிருந்தன தூக்கணாங்குருவிகளின் கூடுகள். அந்த தூக்கணாங்குருவிகள் கூடுகளை பார்த்தோம்னா அவ்வளோ அழகா இருக்கும். அந்த கூடுகளுக்குள் இருந்து எட்டி பார்த்த குஞ்சுகளோடு கொஞ்சி குலாவிக் கொண்டிருந்தன தாய்க்குருவிகள். வரப்புகளின் வரிசை வரிசையாய் சிட்டுக்குருவிகளின் அணிவகுப்பு. வரப்புகளில் வரிசை வரிசையாய் சிட்டுக்குருவிகளின் அணிவகுப்பு. கண்களுக்கு இவையெல்லாம் இனிமை என்றால் பட்சி ஜாலங்கள் எழுப்பிய நானாவித ஒளிக்கோர்வைகள் காதுகளுக்கு மதுரத்தை கொடுத்து கொண்டிருந்தன. ஐவகை நிலங்களில் வயல் சார்ந்த பூமி அது. மருத நிலத்துக்கே உரிய அழகும் இனிமையும் கம்பீரமும் நிறைந்திருந்தன அங்கே. அதனால்தானோ என்னவோ இயற்கையாகவே அந்த கிராமத்திற்கு மருதூர் என்று பொருத்தமாகவே பெயர் அமைந்திருந்தது. இந்த மருதூருக்கு செல்லும் சாலையில் ஆலமரங்களும் புளிய மரங்களும் கரைகட்டி நின்றிருந்தன. அந்த காலத்துல இரு ஓரமும் இந்த மாதிரி ஆலமரமும் புளிய மரமும் இருக்கும். இந்த காலத்துல சாலை விரிவாக்கன்னு சொல்லிட்டு எல்லா மரங்களையும் எடுத்துட்டாங்க. நடந்து போறவங்க அந்த நிழல்ல நிற்பாங்க. இந்த நிழல்ல நின்றுட்டு போறதுக்கு அப்பெல்லாம் எங்க வண்டி இருந்தது? ஒன்று மாட்டு வண்டி இருக்கும், வில்லு வண்டி இருக்கும், அவ்வளோதான். இல்லைன்னா நடைபயணமாக தான் போவாங்க. அவங்களுக்கு இந்த வெயில் களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆலமரங்களும் புளிய மரங்களும் இருந்தன. வழியில் ஒரு சுமை தாங்கி கல்லும் இருக்கும். அந்த காலத்தில் எதனா சுமை எடுத்து போனாங்கன்னா அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அந்த மாதிரி ஆலமரங்களும் புளிய மரங்களும் அப்போ இருந்தது. இப்போ சாலை விரிவாக்கத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டா ஒரு மரம் கூட கிடையாது. அந்த ஆலமரங்களும் புளிய மரங்களும் கரைகட்டி நின்றிருந்தன. அவற்றில் அமர்ந்திருந்த கிளிகளும் காக்கைகளும் கொக்கு நாரை உள்ளான் பறவைகளும் இறை தேடச் செல்லும் ஆயத்தமாக ஒளி ஜாலங்களை எழுப்பி கொண்டிருந்தன. அந்த ஒளியை கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையா இருக்கும். கிராமத்தின் எல்லையில் முடிந்து போனது சாலை மரங்களின் வரிசை. அந்த முகப்பில் மருதூர் கிராமத்து தாமரை குளம். பேருக்குத்தான் தாமரை குளமே தவிர அதிலே செவ்வல்லி நீலோற்பழம் பூக்களும் தாமரை பூக்களோடு பூத்து ஒரு ரம்மியமான காட்சி கொடுத்து கொண்டிருந்தது. அப்பெல்லாம் குளம் இருந்தது. அந்த குளத்துல இந்த மாதிரி பூக்கள் இருக்கும். இப்பவும் சில ஊர்களில் கிராமத்தில் இதே மாதிரி தாமரை குளம் அது செவ்வல்லி பூக்களும் இருக்கு. சில இடத்துல அந்த குளம்லாம் ஏரியாவாக மாறி வீடுகளாக மாறிச்சு. அதனால தான் மழை பெஞ்சா கூட எல்லா வீடுகளும் தண்ணியில் மூழ்கிடுது. இது கதைக்கு வருவோம். தாமரை குளமே தவிர அதில் செவ்வல்லி நீலோற்பழம் பூக்களும் தாமரை பூக்களோடு பூத்து ஒரு ரம்மியமான காட்சியை கொடுத்து கொண்டிருந்தது அது. செவ்வல்லி தாமரை இலைகளில் அமர்ந்திருந்த பச்சை தவளைகள் அவ்வப்போது நீரில் துள்ளி குதிப்பதும் மறுபடியும் தாவி இலைகளின் மேல் அமர்வதுமாக இருந்தன. அந்த பச்சை தவளைங்க தண்ணியில குதிக்கும், திருப்பி எழுந்து அந்த
இலையில உக்காரும். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளோ அற்புதமான காட்சிகள் அதெல்லாம். இப்பெல்லாம் அதெல்லாம் எங்க பார்க்க முடிகிறது? எல்லாரும் செல்போனை வச்சுட்டு செல்போனை தான் நோண்டிட்டு இருக்காங்க. நீரில் பலவித கயலினங்கள் நீந்தி கொண்டிருந்தன. ஆயினும் குளத்து நீர் ஸ்படிகம் போல அமைதியாக மனிதர்கள் முகம் பார்க்கும் அளவுக்கு தெளிந்திருந்தது. கண்ணாடி மாதிரி இருந்தது தண்ணி. இவ்வளவு அழகும் வளமும் நிறைந்த மருதூர் கிராமத்தின் பிரதான வீதி சிறு வீதிதான் என்றாலும் அதற்கென்று ஒரு நேர்த்தியும் அமைப்பும் இருக்கத்தான் செய்தது. அந்த வீதியின் நடுவில் நாட்டோடு வேய்ந்த இருபுறமும் திண்ணை வைத்த ஒரு கல் வீடு, சிறு கல் வீடு. அந்த காலத்துல வீடுன்னா அந்த மாதிரி நாட்டோடு வேய்ந்த வீடு தான் இருக்கும். அந்த வீடுன்னா அது முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா 2 திண்ணை இருக்கும். ஒன்று சின்ன திண்ணை இருக்கும், ஒன்று பெரிய திண்ணை இருக்கும். ஏன்னா வெளியிலேருந்து வந்தவங்க அழகா அமர்றதுக்குன்னு ஒரு திண்ணை. இப்ப திண்ணையெல்லாம் இல்லாமையே வீடுகள் கட்டுறாங்க. திண்ணை இருந்தது. வெளியே அந்த தெருவில் போறவங்க கூட கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னா அந்த திண்ணையில உக்காருவாங்க. இப்போ திண்ணையே கிடையாது. முதல்ல எடுத்த உடனே கேட்டு, யாவனும் உள்ள வரக்கூடாது, அந்த மாதிரி பண்றாங்க. அது மருதூரில் கணக்கர் ராமையா பிள்ளை வீடு. அந்த வீடு சின்ன கல் வீடு, திண்ணை வைத்த வீடு வந்து யாருதுன்னா அது மருதூரில் கருணீகர் குலத்தைச் சேர்ந்த ராமையா பிள்ளை வீடு. இவர் வந்து சைவ வேளாள கருணீகர் குலத்தில் தோன்றிய செம்மல். அந்த செம்மல் அந்த ஊர் கணக்கையும் பார்த்து கொண்டு சிவன் அருட்செல்வராகவும் அந்த வீட்டிலே இல்லறம் நடத்தி கொண்டிருந்தார். யாரு? ராமையா பிள்ளை. அந்த அதிகாலை வேளையில் எழுந்து விட்டால் ராமையா பிள்ளையின் மனைவி சின்னம்மை. அதிகாலை வேளையில அவரோட மனைவி எழுந்துக்கிட்டாங்க. இந்த காலத்துல அந்த மாதிரியா? நைட்டெல்லாம் நாடகம் பார்க்கறது, காலையில 5:30 மணிக்கு எழுந்துக்கிறதே கிடையாது. 8 மணி 9 மணி. இந்த காலத்து குடும்ப தலைவிகள் அந்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க வீட்டுல காலையில 5:30 மணிக்கெல்லாம் எழுந்துக்குவாங்க. எழுந்து வெயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு விளக்கேற்றி அதுக்கேற்ற மாதிரி செய்வா. அந்த மாதிரி தான் இவ்வளோ சின்னம்மையும். அதிகால வேளையில் எழுந்து விட்டால் ராமையா பிள்ளையின் மனைவி சின்னம்மை எழுந்ததும் பக்கத்தில் படுத்து தூங்கி கொண்டிருந்த தனது பதியை பார்த்தால் அவர் முகத்திலே தவழ்ந்த சாந்தத்தை கண்டு இளநகை புரிந்தாள் சின்னம்மை. மகிழ்ச்சி மனதை வருட கணவரின் பாதங்களை தொட்டு வணங்கினாள். அந்த காலத்தில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. கேட்டா அது தப்பாயிப்படும். மகிழ்ச்சி கழுத்தில் கிடந்த திருமாங்கலத்தை எடுத்து கண்களில் ஒட்டி கொண்டாள். கணவருக்கு பக்கத்தில் தலைமாடு கால் மாடாக படுத்து கிடந்த குழந்தைகளை ஒழுங்குபடுத்தி படுக்க வைத்தாள். பிறகு தன் உடைகளை சரி செய்து கொண்டு சின்னம்மை வாசலில் வைத்திருந்த நீர்வாளி துடப்பத்தோடு மாடத்தில் இருந்த கோலமாவு கிண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு வெளிவாசற் கதவை திறந்து வைத்து படிகளில் இறங்கி தெருவில் நீர் தெளித்து பெருக்கி கோலமிட்டாள். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியே காலையில் தெருவை பார்த்தாவே காலையில் 5:30 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் இந்த மாதிரி தெருவை பெருக்கி கோலமிடுவோம். இன்னும் இந்த மார்கழி மாதம்னு பார்த்தா அவ்வளோ அழகாக காலையில் எழுந்து கோலமிட்டு அந்த வெளியே அந்த சாணம் வச்சு அதுக்கு மேலே வந்து பூசணி பூ வைப்பாங்க. இந்த காலத்தில் அந்த சாணமும் போச்சு, பூசணி பூவும் போச்சு. எல்லாம் வந்து முன்ன பொங்கலுக்குன்னா இந்த மாதிரி பூசணி பூவில் செஞ்ச அந்த வெரைட்டியை வச்சு தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. இந்த காலத்தில் எல்லாமே குக்கர்லையும் கேஸ் ஸ்டவ்லையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த சின்னம்மை என்ன பண்ணா பாருங்க. சின்னம்மை இடைவெளி சமம் விட்டு வைத்த சில புள்ளிகளும் இழுத்த சில கோடுகளும் படித்தரையில் அற்புதமான கோலமாகியது. அப்படி அவள் கோலத்தை முடித்த போது வீட்டுக்குள்ளிருந்து ராமையா பிள்ளை கூப்பிடுறார். சின்னம்மை, சின்னம்மை என்று கணவர் அழைக்கும் குரல் கேட்டது. உடனே சுவாமி
இதோ வந்துவிட்டேன் என்று குரல் கொடுத்த சின்னம்மை அவசர அவசரமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள். பதிபக்தினா இப்படி இருக்கணும். இப்போ இந்த காலத்தில் அந்த மாதிரியா கூப்பிட்ட உடனே ஓடியாரத்துக்கு அதை வர இருங்க என்ன அவசரம் அப்படின்வாங்க. அப்போ அந்த காலத்தில் சுவாமி இதோ வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்னம்மை ஓடுறாங்க, அவசரமாக ஓடுறாங்க. மாவு கிண்ணத்தை மாடத்துலையும் வாளி தொடப்பத்தை வாசல்லையும் வைத்து விட்டு கணவர் அருகில் சென்று என்ன செய்தி சொல்லுங்கள் என்று கேட்டாள் சின்னம்மை. சின்னம்மை, இன்று சேத்தியாத்தோப்பில் பின்னலூர், அம்பாபுரம், கருங்குழி, மருதூர் கிராம கணக்குகளுக்கான ஜமாபந்தி தணிக்கை நடக்கிறது. நான் விரைவில் சிவபூஜை முடித்து கொண்டு உணவு உட்கொண்டு ஜமாபந்திக்கு போக வேண்டும். இப்போதே சிவபூஜைக்கு வேண்டியதை எடுத்து வை சின்னம்மை, சமையலும் உடனே ஆகட்டும் என்றார் ராமையா பிள்ளை. சின்னம்மையிடம் சொல்றார், ஜமாபந்தி நடக்குது, 4 ஊருக்கான ஜமாபந்தி அந்த சேத்தியா தோப்பில் நடக்குது, அதுக்காக நான் போனோம், சீக்கிரமாக சிவ பூஜை செய்யறதுக்கு பூஜை பொருட்களையும் உடனே சாப்பாடையும் செஞ்சு வச்சுடு அப்படின்றார். சின்னம்மை என்ன சொல்றா, சரி தங்கள் விருப்பப்படியே இதோ சிவபூஜைக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வைத்து விடுகிறேன், அதி சீக்கிரத்தில் உணவும் சமைத்து விடுகிறேன் என்றாள். இந்த மாதிரி ஜமாபந்திக்கு போனோன்னா உடனே செய்கிறேன்னுவாங்க. இந்த காலத்தில் அப்படி ஜமாபந்திக்கு போகிறீங்களா போங்க, வழியில் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு போங்க அப்படின்னுடுவாங்க. ஆனால் அந்த சின்னம்மை பாருங்க, பதிபக்தினா இப்படி இருக்கணும். உடனே உணவு செய்து விடுகிறேன் என்றால், சரி சின்னம்மை, நானும் குளக்கரை சென்று நீராடி வருகிறேன் அப்படின்னு ராமையா பிள்ளை சொல்றார். இப்போ அப்படியா இருக்கு, வீட்டுக்கு பின்னாடியே பாத்ரூம் கட்டிடுறாங்க, அழகாக போய் குளிச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த காலத்தில் நீராடி விட்டு வரணும்னா குளக்கரைக்கு தான் போகணும். காலை கடன் முடிக்கணும்னா வயற்பரப்புக்கும் அதாவது ஏரி கரைக்கும் தான் போவோம். அதுவே ஒரு நடைப்பயிற்சியாக இருந்தது. காலையில் நடைப்பயிற்சி செஞ்சால் நல்லது. நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் காலையில் ஏரி கரைக்கு போய் காலை கடனையும் முடித்து விட்டு வரும்போது குளத்துலையோ இல்லை அந்த ஏரியிலையோ குளிச்சுட்டு வருவோம். இப்போ இந்த காலத்தில் சோம்பேறி தானே அதிகமாகி போச்சு. வீட்டிலையே பாத்ரூமு, வீட்லேயே டாய்லெட்டு எல்லாம் கட்டிட்டு நடைப்பயிற்சி இல்லாமல் போனதால் தான் அந்த சர்க்கரை வியாதி வந்துடுச்சு. அந்த காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. அவர் என்ன பண்ணார் பாருங்க, ராமையா பிள்ளை குளக்கரைக்கு நீராட அவர் சென்று விட்டார். உடனே சின்னம்மை சொல்றாங்க, ஐயனே அதற்குள் எல்லாம் தயாராகிவிடும், போய் வாருங்கள், நல்லது என்று ராமையா பிள்ளை சொன்னார். வாசற் கொடியில் கிடந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தெருவில் இறங்கி குளக்கரையை நோக்கி நடந்தார். நாளை என்ன நடக்குதுன்னு நாளைய பார்க்கலாம். நாளைய பகுதி 2வது பகுதியில் பார்க்கலாமா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலா திருவடிகளே சரணம். தணிகானந்தம் சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.